ஹலோ உறவுகளே! தேங்க் யூ ஸோ மச். எனக்கு உடம்பு முடியல, வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் என்ன கேட்டீங்க. "எப்படி இருக்கீங்க அக்கா? என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு நான் யாருக்கும் சரியா ரிப்ளை பண்ணல. என்ன மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க வீட்டுக்குள்ளவே இருந்தேன், உடம்பு சரியில்லாம. அதனால அவுட்டிங் வெளியே வரலாம், கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு. அதுக்காக நான் வந்தேன். ஸோ அதோட வீடியோ தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கேன். எனக்கு வைரல் ஃபீவர் வந்துட்டு ரொம்ப குளிர் ஜுரம் வந்துடுச்சு. அதனால என்னால் எதுவும் பண்ண முடியல. நான் வீட்டில் படுத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போகிறது, இன்ஜெக்ஷன் போடுறது இந்த மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் எனக்கு பெட்டரா தான் இருக்குது. என் வாய்ஸ் அப்போ கூட இன்னும் சரியாகலை. ஸோ தேங்க் யூ ஸோ மச் உறவுகளே! நீங்கள் எல்லாருமே எனக்காக எவ்வளோ மெசேஜ் போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் லைவ் வரப்போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வரும்போது லைவ்ல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க, என்னோட சேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் லைவ்க்கு வாங்க. ஸோ எவ்ரிடே வந்து முடிஞ்ச அளவு நான் 11:00 லைவ் வந்துடுவேன். அதோட அப்டேட் மட்டும்தான் இந்த வீடியோ. இதில் எந்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸை வந்து நான் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் வந்தேன். கேஎஃப்சியில் வந்து ரொம்ப நாளாச்சுங்க. கிட்டத்தட்ட வருஷ கணக்காயிடுச்சு. நாங்கள் வெளியவே போகிறது கிடையாது. யூசுவலாகவே நாங்கள் நிறைய கல்யாணம் ஆன புதுசில் வந்து எப்போவுமே வெளியே தான் இருப்போம். நாங்கள் ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்போம். நிறைய ஃபுட்டுக்காகவே ட்ராவல் பண்ணுவோம். ஆக்சுவலி பெங்களூர்லேருந்து மைசூருக்கு போய் நண்டு, கிராப் கிரேவி அந்த மாதிரியெல்லாம் சில பர்ட்டிகுலர் ஃபுட்டுக்காகவே வந்து இட்லிக்காக, தோசைக்காக இந்த மாதிரி பர்ட்டிகுலர் ஃபுட்டுக்காகவே வந்து நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் இந்த கோவிட் டைமில் வந்து எங்களுக்கு ரொம்ப நாங்கள் வந்து அடிபட்டுட்டோம். ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் ஆயிருக்கும் எனக்கு தெரியும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் கடன் அதிகமாகிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு எங்களுக்கு. ஸோ அப்போ நான் டெசிஷன் எடுத்தேன். நம்ம ட்ராவலிங் வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்ம வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி இந்த கடனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டீ குடிக்க போவோம். பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் போவோம் தவிர, ஏன்னா போகாமலும் இருக்க முடியாது ஆக்சுவலி. அப்படி இருந்தால் நம்ம வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் அதிகமாக போயிடுவோம். நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ நம்ம ஏதாவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக சும்மா ஒரு ₹10, ₹50, ₹100 அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் போயிட்டு இருந்தோம். இப்போ நான் திரும்பவும் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாங்கள் வெளியே போக ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் ஏன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட்டு கடன்களை அடைச்சிட்டோம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடன் தான் இருக்குது. ஸோ அதுவும் இந்த வருஷம் நான் எப்படியாவது முயற்சி பண்ணி நான் அடைச்சிடுவேன். ஸோ நான் வந்து அதுக்கான முயற்சி எடுத்தாச்சு ஆல்ரெடி. ஸோ அதுக்காக தான் நான் இப்போது உடம்பு சரியில்லாமல் 5 நாள் உள்ளவே இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்டை கேட்டாருன்னா 5 நாள் நான் குக்கு பண்ணல. என் ஹஸ்பண்ட் குக் பண்ணார் ஒரு நாள். நான் அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் கிளிப்ஸ் போடுறேன். ஓகே. அதனால தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஸோ நான் வந்து டின்னர் சாப்பிடல, கேஎஃப்சி நான் சாப்பிடல. என் ஹஸ்பண்ட்காக மட்டும்தான் வந்தேன். பட்டு கொஞ்சம் பைட் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்தது. கொஞ்சம் வாய்க்கு ஒரு மாதிரி இருந்தது. ஓகே ஓகே இருந்தது. ஸோ சாப்பிட்டு நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி வெளியே வர பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் வீடியோக்கு சரியாக போடுவேன்னு நம்புகிறேன் நான். அது என்னென்னா, நம்ம வந்து இதில் ஆக்டிவாக இருந்தது கிடையாதுல்ல. ஸோ எனக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண தெரியல எனக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு இது யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து லைவில் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை வச்சு தான் நான் வீடியோஸ் இங்கே போட்டுட்ருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக நான் கற்றுப்பேன். நாங்கள் வந்து உள்ளே உட்காரல. நாங்கள் வந்து வெளியே தான் உட்காந்தோம். எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருக்கணும், உள்ளே வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு மாதிரி நல்லா இருக்குது வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு. நான் பாருங்க கொஞ்சம் ஒல்லியாயிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே வந்தது. ஒரு மாதிரி ஏதோ 5 நாள் வந்து ஏதோ 5 மாதம் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. வந்து வெளியே உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு, தண்ணி கேட்டிருந்தது கொடுத்துட்டாங்க. தண்ணி தான் எனக்கு ரொம்ப தேர்ஸ்டியாகவே இருந்தது. அதுக்காக குடிச்சு, இன்னும் தண்ணி வேணும் கொஞ்சம் பெரிய கிளாஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதையும் கொடுத்தாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்ருந்தேன்.
எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதுக்கே ஆயிடுச்சுங்க 500. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐய்யய்யோ! 500 செலவு பண்ணட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவே ஆஃபர்ல தான் குடுத்தாங்க. சரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு என் ஹஸ்பண்ட் கேட்டாரு அப்படின்றதுக்காக மட்டும் தான். இந்த ரைஸ் வித் சிக்கன், இந்த ஸ்மோக்கி சிக்கன் நெனைக்கிறேன் இது. இது வந்து என்னோட ஃபேவரைட் ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் KFCக்கு வந்தாலே நான் இத தான் சாப்பிடுவேன். ஆனா, இப்ப நான் சாப்பிடல. என் ஹஸ்பண்ட்காக தான் இது நல்லாயிருக்கும். அவரே சொன்னாரு, எனக்கு இந்த ரைஸ் சாப்பிடணுன்ட்டு. எனக்கே ஷாக்கா இருந்தது. அவர் ரைஸ்லாம் சாப்பிட மாட்டார் மோஸ்ட்லி. பட் அவருக்கு பிடிச்சிருந்தது. அதனால அவருக்கு ஒரு பர்கர், அப்புறம் ஒரு ரைஸு, அப்புறம் ஏதோ கு கூல் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸா? சாரி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டாரு. ஸோ அவரே எடுத்துகிட்டு வந்தார். செல்ஃப் சர்வீஸ் தானே இங்கெல்லாம். ஸோ அதை போய் வாங்கிட்டு வந்தார். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அவர் ஹாப்பினா நானும் ஹாப்பி ரொம்ப. ஸோ அதுதான். என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. கன்டென்ட் இல்லாமல் பேசுறது ஒரு மாதிரி இருக்குது. நிஜமா உங்களெல்லாம் நான் மிஸ் பண்ணேன். மெசேஜ் நீங்கள் கமெண்ட் போடும்போதெல்லாம் எனக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணும். ஆனால் எனக்கு உண்மை சொல்லணும்னா, எனக்கு இந்த மெசேஜ் பண்ணுறது, டைப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு பேசுறது பிடிக்கும். ஆனால் எனக்கு டைப் பண்ண பிடிக்காது. என்ன டைப் பண்ணணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. ஸோ அதனால தான் நான் எதுவும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ லைவ்க்கு வாங்கன்ட்டு சொல்லிட்டேன். இப்போ லைவ்க்கு நான் வரப்போகிறேன். இந்த வீடியோ வரும்போது நான் ஆல்ரெடி லைவ்ல தான் இருப்பேன். ஸோ பார்த்தவங்க கண்டிப்பாக லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்னா, நான் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கும்போது எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஃபைன், யூடியூப் இங்கே தானே இருக்க போகுது. நிறைய வீடியோஸ் போட தானே போகிறோம். அண்ட் இப்போ நான் இருக்கிற வீட்டை வந்து காமிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா பார்க்கணுன்னு சொல்லுங்கள். இந்த வீட்டில் நான் எப்படி வந்தேன், அப்புறம் எங்களோட லவ் ஸ்டோரி வேணும்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான். ஸோ நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்குறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். அண்டு நாங்கள் இன்னும் கூடிய சீக்கிரம் வீடை காலி பண்ண போகிறோம். காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போக போகிறோம். இது டெம்ப்ரவரி தான். ஏன்னா இது என் வீடு கிடையாது. இது வந்து என்னோடய கடை. எனக்கு புட்டிக் இருக்குது ஆக்சுவலி. என்னோடய புட்டிக்கை வந்து நான் கொஞ்சம் டெம்ப்ரவரியாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணுமா, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்னை கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து கொஞ்சம் 3 மாதம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் இந்த வீட்டுக்கு. ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கான காரணம்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது தனியாக நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ போகிற வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போன வீடு. அந்த வீட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக தான். ஸோ அந்த வீடு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வரும். ஏன்னா என் கடையோட வீடியோஸ் வரும், என்னோடய வீட்டோட வீடியோஸ் வரும், வீட்டில் வைக்கிற செடிங்க எல்லாமே எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். என் கடையில் என்னென்ன பண்ணுறோம் அதை பற்றின வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ இங்கே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சுற்றி நான் வந்து கிச்சனை தான் காட்டணும். வேறு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறதும், அதுக்கப்புறம் கிச்சனும், இந்த 2 தான் என்னால் காட்ட முடியும் இப்போ இருக்கிற வீடியோவில். அதனால தான் எனக்கு வந்து டெய்லி போடுறதுக்கு போர் அடிக்குது. மோட்டிவேஷன் வேர்ட்ஸுங்க நான் போடுறேன். அதுக்காக பேக்ரவுண்டுக்காக தான் நான் வீடியோஸே போடுறேன். எனக்கும் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்கணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படி வீடியோஸ் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒரு தம்பி மட்டும் தானேஷ்ன்னு சொல்லி, அவருக்கு நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். அவர் வந்து என்கிட்ட ஃபேஷியலை வந்து அதாவது லைவ் வீடியோவாக பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் தோணுச்சு. சரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டிக்கிட்ட நான் கேட்டேன். அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். லைவ்ல எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அந்த ஆண்டி வரவே இல்லை. அவங்க சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன் வரல. ஸோ அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல ஒரு பர்சனை. அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. பட் அவங்க வந்து எப்போவுமே லேட்டாக தான் வருவாங்க போல். ஆனால் லைவ்ல வந்து ரொம்ப கொஷின் கேட்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே வேண்டாம் கேன்சல் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். இல்லை மண்டே போடுறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு சண்டேவே உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு. சண்டே நைட்டே எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, இது வரைக்குமே நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கேன். ஓகேவா, கொஞ்சம் ஓகே அதனால தான் இன்றைக்கி நான் லைவ் வரேன்னு சொன்னேன். ஸோ அதனால் போட முடியல. தானேஷ் என்னை மன்னிச்சிடு, சாரி. நீ கமெண்ட்டில் கூட நிறைய கேட்டுகிட்டே இருந்தேன். நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆனாலும் நீ கேட்டுட்டு இருந்தேன். மேபி நீ அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டேன், அந்த கமெண்ட் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னோட பேரை மென்ஷன் பண்ணி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தானேஷ், நான் வந்து கண்டிப்பாக லைவில் போட மாட்டேன்.
எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை கேளுங்க. நான் நல்லா எப்போவுமே லைவ் போட மாட்டேன். இனிமேல் லைவில் எதுவுமே நான் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் கேட்குற ஒரு விஷயத்த வந்து நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா எனக்கு ரிஸ்க் இருக்காது இல்லையா? நானும் புதுசு தானே இந்த இந்த யூடியூப்க்கு. அதனால் எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. எனக்கு அது சொதப்பிடுமோன்னு பயமாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். அதில் டவுட்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இல்லை லைவில் வரும்போது நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து தானேஷ் உனக்காக தான் சொல்கிறேன். உனக்கு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த எண்ணமும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவாக தான் போடுவேன். லைவில் கண்டிப்பாக நான் போட மாட்டேன். இந்த வீடியோவை நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் தானேஷ். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் கண்டிப்பாக போட முடியாது. ஓகே, இதுதான் நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஃபைன். இந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்களா? ஒவ்வொரும் கேஎஃப்சி கிட்டேருந்து பக்கத்துலேயே தான் வந்து எங்களுக்கு போக வேண்டிய வழி இருக்குது, சிக்னல். பட் நாங்கள் அவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு வரணும். ஓகே, இங்கே இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபேஷன் ரோடுன்னு சொல்லலாம். பாருங்கள், நிறைய கடை இருக்குது. இங்கே எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹோட்டலும் இருக்குது. என்னென்னா தலப்பாக்கட்டி பிரியாணி. அந்த ஹோட்டலை எனக்கு காட்டலான்னு நினச்சேன். பட் என்னால் காமிக்க முடியல. நான் கை மட்டும் இப்படி காமிச்சிருப்பேன். அந்த ரோடு தான். இப்போ பாருங்க, நம்ம யூடர்ன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன் நான் இது. ஆமாம், கேஎஃப்சி பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ பாருங்களேன், கேஎஃப்சி எவ்வளோ இதுதான் தலப்பாக்கட்டி பிரியாணி ஹோட்டல் இருக்கிற அந்த பில்டிங். என்னால் முழுசாக காட்ட முடியல. யூடர்ன் பாருங்கள், எவ்வளோ பெரிய யூடர்னு. இந்த பக்கம்லாம் இப்படி தான் வர முடியும். ஓகே, இங்கே நிறைய கடைங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஃபேஷன், அந்த மாதிரி க்ளோத்திங், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட்டு. முன்னாடி காமிச்ச இடம் வந்து ஃபுல்லாக ஃபுட்டுங்களுக்காக இருக்கிற இடம். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆச்சுன்னா சும்மா இப்படி வண்டி எடுத்துகிட்டு வந்து இப்படி ரவுண்டாக அடிச்சுட்டு அப்படி போனோம்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எப்போவுமே நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், காசு இருக்கோ இல்லையோ. ஸோ மேக்ஸிமம் இதான் கேஎஃப்சி. பாருங்கள், பக்கத்துலேயே பாருங்கள் சிக்னல் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. ஆனாலும் நாங்கள் அவ்வளோ தூரம் சுற்றிட்டு தான் வந்தாகணும். வீட்டுக்கு வந்த பிறகு இவன் வெளியே கூப்பிட்டு போன்னு ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டே இந்த வா போகலான்ட்டு. ஸோ இன்னொருத்தன் இருக்கான், அவன் வரல பாப்பான்னு சொன்னு போய் அவனை கூப்பிடுறான். ரொம்ப நாட்டி, பயங்கர நாட்டி திங்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். வா வெளியே போகலான்ட்டு. அந்த வாய்ஸ் போட்டிருந்தா நல்லா இருந்துச்சு, கேட்கவே இல்லை அவள். ஸோ இதான் ஜஸ்ட் ஒரு ஃபன் மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க கூட வாக் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள், அவள் போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வருவாள். கூட்டிகிட்டு வந்துட்டு வான்னு கூப்பிட்டு வந்துட்டு போகலாம் வா அப்படின்ட்டு. நாங்கள் வரலன்னா அவள் வெளியே போக மாட்டாள். ஸோ அது ஒரு பழக்கம் இருக்குது அவளுக்கு. பயம் இல்லை எங்களுக்கு இவளை வெளியே விட்றதுக்கு. இவளை மட்டும் கட்டி போட மாட்டோம். இன்னொருத்தனை நான் கட்டி போடுவோம். அவன் கொஞ்சம் டெரர் பீஸு. அவனை மட்டும் தான் நாங்கள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ அவன் ரொம்ப டேஞ்சர் பையன். நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ போடுறேன் இவங்க 2 பேரை பற்றி. இவங்க எப்படி எங்கள் லைஃப்பில் வந்தாங்க, இவங்க பேர் என்ன, இவங்க என்ன ப்ரீடு, இவங்களை எப்படி நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்க எப்படி எங்களை பார்த்துக்குறாங்கோ, இது எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் பேசுகிறது எல்லாமே கேட்டுட்டு பொறுமையாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.